ஹாய், இன்றைக்கி நல்ல ஸ்பைசியான பூண்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டு அதில் கடுகு, சீரகம், வெந்தயம், மிளகு போட்டு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் 12, மீடியம் சைஸ் ஆனியன், கருவேப்பிலை, 20 பல் பூண்டு போட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக சில்லி பவுடர், சால்ட் ஆட் பண்ணி இது வதக்கினதுக்கப்புறம் 3 தக்காளி அரைச்சி பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது கலந்ததுக்கப்புறம் இது கூட புளி தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலையை ரோஸ்ட் பண்ணி பொடியாக அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபைனலாக கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய், வரமிளகா 1, கருவேப்பிலையை போட்டு அதையும் குழம்புல பண்ணால் நல்ல ஸ்பைசியான பூண்டு குழம்பு ரெடி. இது ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு பெஸ்ட்டு காம்போ அப்பளம் மட்டும்தான், பொரியலே தேவையில்லை. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ்க்கு என் பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.